ட்விட்டரை வந்து கண்டிப்பா வந்து எலான் மஸ்க் வாங்கினாரு. வாங்கினதுக்கு அப்புறம் அதோட நேம் சேஞ்ச் ஆச்சு. எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் ஆச்சு. எல்லாரும் சொன்னாங்க எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போதுல இது வேற மாதிரி தப்பான நேமா இருக்குது. ஏங்க இப்படி வச்சீங்க அப்படின்னு கேட்கும்போது எக்ஸ்ன்னு பேருக்கு தகுந்த மாதிரி உள்ள எக்ஸா தான் இருக்குது. அதாவது ட்விட்டர் ஒரு காலத்துல வந்து அரசியல் போர்வல், அதாவது அரசியலுக்காக ஒரு வார் ரூம் மாதிரி தான் அது. வார் உள்ள வந்து ட்விட்டர் திறந்துட்டாலே உள்ள சண்டை சச்சரவு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ட்விட்டர்ல நடக்கும். அது போக போக என்ன ஆச்சுன்னா உள்ள வேற மாதிரி எக்ஸ் ஆகி போச்சு. சரி எக்ஸ் என்ன ஆகி போச்சுன்னா இப்போ ட்விட்டரு சாரி எக்ஸே மாமா வேலை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. யாரும் பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் மாமா தான். அவரே ட்விட்டரை என்ன காரணத்துக்காக யூஸ் பண்றதெல்லாம் மறந்து நீங்க எக்ஸை எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. சரி ஓகே, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை பேன் பண்ணிட்டாங்க. நீங்க என்னதான் பார்த்தாலும் வராது அப்படின்னு சொல்றாங்க. விபிஎன் போட்டா வந்துடும். முடிஞ்சிச்சா? அதனால எல்லாரும் விபிஎன் போட்டு வேற வேற லோகத்துக்கு போயிட்டு இருக்காங்க, வேற வேற பேஜுக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க பிடிச்ச பேஜெல்லாம் உள்ளவே பாத்துக்கிறாங்க. சரி இந்த ட்விட்டர்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேராபத்தை உண்டாக்க போகுது. அதாவது இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னா யூடியூப் ஒரு குரூப் ஆஃப் செட்டப் குரூப் இருக்கிறாங்க. அதாவது இந்த எப்படி சொல்றது உச்சத்தை தொடரவங்க ஒரு குரூப்னு வச்சுக்கீங்களா. புரிஞ்சவன் புரிஞ்சிக்க நான் ஏதோ பேச வரேன் அப்படின்ட்டு ஓப்பனா எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில குழந்தைகள் கூட இந்த வீடியோ பார்க்குற வாய்ப்பு இருக்கு. அதனால நான் அதை சொல்ல வரல. ஃபுல்லா சொல்ல வர மாட்டேன், புரிஞ்சுக்கிங்க. அது ஒரு குரூப் இருக்குது. இன்ஸ்டாகிராம் ஒரு குரூப் இருக்கு சப்ஸ்கிரைப் பேஸ்ல. யூடியூப்லயும் சப்ஸ்கிரைப் பேஸ்ல இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல அப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சப்ஸ்கிரைப் பேஸ்ல இல்ல. பட் ஆன்லைன்ல வேற மாதிரி ஒரு பிசினஸ் போயிட்டு இருக்குது. அதாவது ரெட் லைட் ஏரியான்னு சொல்லிட்டு பாம்பேல ரொம்ப ஃபேமஸ். இப்போ ரெட் லைட் ஏரியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ட்விட்டர் தான் ஃபேமஸ். ஏன்னா ட்விட்டர்ல அவ்வளோக்குள்ள ரெட் லைட் ஏரியா மாதிரி பறந்து விரிந்து கிடக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் யார் அப்படி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம கேம் கேல்ஸ் அப்படின்னு ஒரு பேர்ல நிறைய பேர் பரவி கிடக்குறாங்க. அது வந்து எப்படி இருக்குதுன்னா யாருங்க அது பண்றா அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. ஒண்ணு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க பண்ணலாம், தூரமா இருக்கவங்க பண்ணலாம், இல்லைன்னா உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், யாரா இருக்கலாம், அக்கா தங்கச்சி யாருமே தெரிய மாட்டேங்குங்க. எல்லாம் முகத்தை மறைச்சிட்டு உட்காந்துட்டு பண்றாங்க. இல்லைன்னா அது அவங்க தான் பண்றாங்களா இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு கும்பல் இருக்குதா அப்படின்னு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா இங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நமக்கே தெரியலங்க, நம்ம குடும்பத்து பெண்களா இல்லைன்னா வேற யாரும் பண்றாங்களா, இதை மறைச்சு வச்சுட்டு பண்றாங்களா, என்ன ஏது எதுவுமே தெரியல. பட் இப்படி ஒரு குரூப் வந்து பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. நான் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல இப்ப என்ன தோணுது அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு செட்டப் கும்பல் இருக்குது. யூடியூப்ல எப்படி ஒரு கும்பல் வழி நடத்திட்டு இருக்குதோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல எப்படி ஒரு கும்பல் வழி நடத்திட்டு இருக்குதோ அதே மாதிரி ட்விட்டர்லயும் சாரி எக்ஸ்லயும் வந்து ஒரு கும்பல் இருக்குது. இதை வழி நடத்திருக்கு கேம் கேல்ஸ் அப்படின்னு சொல்ற பேர்ல ஒரு ஹெட் இருந்துக்கிறாங்க. அந்த ஹெட்டு கீழே ஒரு 10 பேர் கேம் கேல்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்க ஒரு கேம் கேல்ஸ் இவ்வளோன்னு சொல்லிட்டு பிரைஸ் சார்ஜ் பண்றாங்க. 5 மினிட்ஸ்க்கு இவ்வளோ, 10 மினிட்ஸ்க்கு இவ்வளோ. அவங்க ஒரு நிறைய ஷோ வச்சுக்கிறாங்க. இந்த ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ மாதிரி வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு அந்த ஷோவை எடுத்துக்கிறாங்க. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் உங்களுக்கு ரியல் மீட்டு அந்த மாதிரி இப்படின்னு சொல்லிட்டு 1-to-1 ஃபேஸ் என்ன மாதிரி அவங்க நிறைய ஷோ அந்த அவங்க உள்ள நிறைய பேர் இப்போ யூஸ் பண்றவங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அவங்க உள்ள பண்றாங்க. இதுல ஒரு சில பேர் உண்மையா இருக்கலாம், ஒரு சில பேர் பொய்யா இருக்கலாம். இது உண்மை பொய்ன்னு ரெண்டாவது தாண்டி சொசைட்டி எங்க போகுது. இதுல ஒருத்தன் உள்ள போய் மாட்டிக்கிட்டான் அப்படின்னா அடிக்டட். எப்படி நம்ம ஒருத்தங்க வந்து சரக்கு அடிச்சா நம்ம அடிக்டட் ஆகுறோமோ அப்படிமோ அதே மாதிரி இதுவும் ஒரு அடிக்டடான ஒரு போதை மாதிரி தான் நமக்கு. அப்ப இதுல இருந்து எப்படி வெளியே வர முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேன் தான் பண்ணணும். வேற ஒரு வழியும் கிடையாது. உள்ள காசு சம்பாதிக்கிறதுக்காக எப்படினாலும் நம்ம இறங்கி என்னனாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு மோட்டிவேட் பண்றதே நம்ம தான் தோணுது. ஏன்னா ஒருத்தங்க இப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை மோட்டிவேட் பண்றோம். மோட்டிவேட் பண்ண அவங்க பண்றாங்க. அவங்க சின்ன அவங்க வந்து ரோல் எடுக்கிறதா எப்படி இருக்குன்னா கேவலமா இருக்குது. அவங்க ஒரு சில இது பேசுறது ரொம்ப கேவலமா இருக்குது. அவங்க ஒரு சில பண்றதுல ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்குது. அப்ப அதையும் ஃபாலோ பண்றதுக்கு, அதையும் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு, அதையும் பார்க்குற ஒரு கும்பல் இருக்கும்போச்சுன்னா உங்களுக்கு அது மோட்டிவேட்டு. அது காலத்துக்கு அழியாது. அப்போ இதை காலத்துக்கு அழிய வைக்கணும்னா என்ன பண்ணணும்னா பேன் பண்ணணும். ப்ரோ நீ இப்படி சொல்றா, அப்போ நாங்களாம் என்னத்த பண்றது, அது ஒண்ணுதான் வழி இருக்குது, நீ அதே பேன் பண்ண சொல்றா, அப்ப நீலாம் ஒழுக்கமா அப்படி இப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஒழுக்கம்னு நீங்க சொல்லவே இல்லை. பட் எந்த விஷயத்துல ஒழுக்கம்னு இருக்குது புரியுதா. இது தப்பு. இதுக்குள்ள நம்ம போக கூடாது. இதுக்குள்ள போனா நம்ம வாழ்க்கையை கேடா விளைவிக்கும். ரெண்டாவது எப்படி இருக்குன்னா இதை பார்த்து நிறைய பேர் உள்ள வராங்க. இப்படி ஒரு குரூப் இருக்குது, ட்விட்டர்ல இந்த மாதிரி பண்ண முடியும், டெலிகிராம்ல இந்த மாதிரி பண்ண முடியும், இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாருனாலும் உள்ள வர முடியுதுங்க. நாளைக்கு வந்து இது வெளியே நமக்கு நடந்துட்டு இருக்கு. உள்ள வரும்போதுதான் நமக்கு குத்துதே குடையுதேன்னு இருக்கும். அது வரைக்கும் நமக்கு ஒண்ணுமே தோணாது. புரியுதா நான் சொல்றது. இப்போ நமக்கு ஜாலியா இருக்கும். நம்ம இன்னொருத்தவங்களை பாக்குறோம், அது இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜாலியா இருக்கும். நாளைக்கு நமக்குன்னு ஒண்ணு வரும்போது குத்துதே குடையுதேன்னு சொல்லிட்டு அப்ப கஷ்டப்படுறத விட்டுட்டு இப்ப இது தேவையில்லாது. ஏன்னா சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் உள்ள மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமா ஹனி ட்ராப் அப்படின்னு சொல்றதுல மாற்றுறதுக்கு மிகப்பெரிய அளவுல இதுல உள்ள நடந்துட்டு இருக்குது. இது மிகப்பெரிய உள்ள அளவுல ஒரு கும்பல் நடத்திட்டு இருக்கு.
முன்னாடிலாம் வந்து ஒரு வீட்ல வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்ல வச்சு தொழில் நடத்துறாங்க அப்படின்றது போக, ஆன்லைன்ல வந்து இந்த தொழில இறக்கி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இத எப்படி எடுத்து ஒரு செட் ஆஃப் குரூப்ன்னு ஓகே தான் நல்லதுன்னு நினைப்பீங்க. ஒரு செட் ஆஃப் குரூப் வந்து வேணான்னு சொல்லி நினைப்பீங்க. என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா, இந்த மாரி வேண்டவே வேண்டாம் விட்டுருங்க. இது தப்பு. இதுல வந்து யாருனாலும் சின்ன பசங்கள்லேருந்து யாருனாலும் மாற்றக்கான வாய்ப்புகள் இருக்குது. தயவு செஞ்சு இதுக்குள்ள வந்து உள்ள விழுந்துராதீங்க. எக்ஸ நல்ல வழியில எந்த ஒரு சோசியல் பிளாட்ஃபார்ம்னாலும் நல்ல வழியில யூஸ் பண்றதுக்கு பாருங்க. அத விட்டுட்டு இருந்துகிட்டு இந்த மாரி உள்ள போயி செட்டு சீரழிஞ்சு கடைசியில நான் போனேன். என் செல்லு கில்ல அடிச்சுட்டு போயிட்டாங்க, துட்டு கேட்டாங்க, என்ன அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுறத விட்டுட்டு முதல்லயே எஸ்கேப் ஆயிருங்க. இல்ல நான் என்ன வந்து வந்து உண்மையில வந்து அவங்க இப்படிதான்ப்பா என் ஆசைக்காக நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டு கடைசியில போலீஸ் கேஸ்ன்னு சொல்லிட்டு போங்க. இல்லைன்னா நம்ம அசிங்கப்படுறது வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைச்சு வச்சுட்டே இருங்க. இந்த ரெண்டாவது அவங்க தான் உங்களுக்கு நடக்க போகுது. அதனால பார்த்து உஷாரா எச்சரிக்கையா தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்குங்க. சேனலுக்கு புதுசா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் பல வீடியோக்கள் இந்த மாதிரி பார்க்கணும். இந்த மாதிரி கிடையாது. வேற கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.